subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal. இன்னைக்கு சுவையான முட்டை குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் மண் சட்டியில குழம்பு வைக்க போறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதா ஒரு பட்டை, 2 அன்னாசி பூ, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெட்டின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. லேசா வதங்கின பிற்பாடு 2 பச்சை மிளகா, 2 சிகப்பு மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. வதங்கின பிறகு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்குங்க. 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிறு சீரகம் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்குங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கிழங்கு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்ப பானையில மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. போட்ட மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு வெட்டி வச்ச கேரட், தக்காளி பழம், காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. இந்த குருமாவுக்கு ஸ்பெஷலா நான் கொஞ்சம் அரைச்ச பொருள்களை சேர்த்துக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுல 3/4 கப்பு தேங்காய் பூ, 2 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கசகசாவை சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்டர்ல நேவா அரைச்சுக்குங்க. நேவா அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சு ஊத்துனா குருமா நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் 2 கப் சேர்த்துக்குங்க. குழம்பு எனக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும், அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். உங்களுக்கு திக்கா வேணும்னா தண்ணி ஊத்திக்காதீங்க. முட்டை குருமா செஞ்சா நான் இந்த மாதிரி முட்டையை நல்லா கீறி விட்டுக்குவேன். இந்த மாதிரி கீறி விடும் போது அந்த குருமாவோட சாறுலாம் உள்ளுக்கு நல்லா இறங்கும். அதனால குருமா குழம்பு நல்லா ருசியா இருக்கும். முட்டை உடையாம இருக்க பார்த்து கிண்டி விட்டுக்குங்க. தீய கூட வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச பிற்பாடு கடைசியா பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிருங்க. சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிருச்சு. இது சோறோட இல்லைன்னா இடியப்பத்தோட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த குழம்போட ருசி உங்களுக்கு தெரியணும்னா நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.